வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எங்க வீட்டுல வந்துட்டு இப்படி சவுண்ட் பேச என்ன பேசுறாங்க உட்காருங்க. என்ன பண்றீங்க? எனக்கு என்ன கொண்டுட்டு உள்ள போகணும். ஆம்பளை பண்ணி எங்க அம்மாவை உதச்சிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நாங்க அடிச்சோம். உதச்சனால்தான் அடிச்சு வெளில இருக்கணும். வெட்டுகத்தி அடுத்து வெட்டுகத்தி கொண்டு வந்துருக்கானோ பேச வந்த ஆட்கள் வெட்டுகத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. பேச வந்த ஆட்கள் வெட்டுகத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. பேச வந்தவங்க வெட்டுகத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. பேச வந்தவங்க எதுக்கு வெட்டுகத்தி கொண்டு வந்தீங்க? வெட்டுகத்தி எதுக்கு கொண்டு வந்தீங்க? வெட்டுகத்தி எதுக்கு கொண்டு வந்தீங்க? அவங்க பேக்ல எப்பவுமே வச்சிருப்பாங்க, எங்க போனாலும் பேக்ல வச்சிருப்பாங்க. வெட்டுகத்தி பேச்சுவார்த்தை வெட்டுகத்தி வச்சிருப்பாங்களா? பேச்சுவார்த்தை வெட்டுகத்தி வச்சிருப்பாங்களா? சொல்ல கையில் ஒரு பேக்கில் அரிவாள் கத்தி, அதை தாண்டி இன்னொரு வெட்டருவா, இது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு எகிரி நடிக்கிறாப்புல. அந்த வீடியோ நான் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதை தாண்டி எங்கள் அப்பாவை தலையில், எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக சொல்கிறேன், யூட்ரஸில் பிரச்சனை, ப்ராப்ளம் வயிற்றில் மிதித்து, எங்கள் பாட்டியை மிதித்து, அண்ணனை அடித்து, அவனுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட். அண்ணனை அடித்து பாருங்களேன், இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பாருங்களேன். இது பண்ணா வீட்டுக்கு வெட்டி கொள்ற அளவுக்கு இவனுங்க வராங்கிற கான்சிக்வன்ஸஸ் நான் எதிர்பார்க்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. கடைசியில் சட்டியோட உட்கார வச்சாங்க மக்கள். இது பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. என்ன பண்ணுறது? மக்களுக்காக பேசினா வீட்டில் அப்பா அம்மா யாருக்கும் நிம்மதி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அட்வொகேட்டாக இருந்து நம்மளை பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு கொள்ள வந்திருக்காங்கன்னா ஊர் மக்கள் வந்தனால, என்னோட சொந்தக்காரங்க வந்தனால தப்பிச்சோம். இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். பிஆர் டிவி உள்ள இறக்கிட்டாப்ல. இப்ப இந்த இமேஜ்ல என்ன சொல்றதுன்னு பாருங்களேன். அதாவது ராஜா அவங்களோட ப்ராடக்ட் சரியில்லைன்னு நெல்சன் ஒரு வீடியோ போட்டதுனால அதுக்கு ஆத்திரம் தாங்க முடியாம அவர் நெல்சன் வீட்டுல போய் அவரை போய் தாக்குனாராம். இப்ப நான் என்ன கேக்குறேன், இத்தனை நாள் ராஜா எங்க போனாரு? இல்ல எங்க தலையில ஏதோ எழுதியிருக்கா? இத்தனை நாள் ராஜா எங்க போனாரு? இப்போ ஏன், அதாவது நெல்சன் சீமானனை எக்ஸ்போஸ் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ள ராஜா நெல்சன் வீட்டுக்கு போய் நெல்சனை அட்டாக் பண்ணணுங்கிற காரணம் என்ன? இப்பதான் ராஜாக்கு டைம் கிடைச்சதா? இல்ல எனக்கு புரியல. இவ்வளவு கேவலமா ஆடுறீங்க. நாம் தமிழர் கட்சி டிஎம்கேவோட பி டீம்னு கிளியரா தெரியுது. சாட்டை முருகன் விஜய் அண்ணனை பார்த்து அவ்வளவு கான்ட்ரோவர்ஷியலான வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க. ஒரு வீடியோல நாம் தமிழர் கட்சி டிஎம்கேவோட பி டீம்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். இல்ல இப்பதான் கிளியராவும் புரியுது. சீமான் அண்ணன் இத்தனை நாள் மேடையில ஏறி கத்தி கத்தி தமிழுக்காகவோ தமிழ் மண்ணுக்காகவோ பேசவே இல்ல. அப்ப ஸ்டாலின் கதி பேசியிருக்காரு.
ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் அதைவிட பெரிய தாக்கத்தை உருவாக்கியது அதற்கு வந்த எதிர்வினை. சில நிமிடங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் 2 அரசியல் கதைகளுக்கிடையிலிருந்த சமநிலையை மாற்றிவிட்டது. ராஜாபாரன், நெல்சன் சம்பவம் ஒரு தலைப்பு மட்டும். அதை மக்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதுதான் இப்போது முக்கியம். முதல் 24 மணி நேரத்திலேயே இந்த சம்பவத்தைச் சுற்றி உருவான காணொளிகள் சேர்த்து பார்த்தால் 3 முதல் 5 மில்லியன் பார்வைகள் கிடைத்திருக்கிறது. விவாதம் சம்பவத்திலிருந்து எதிர்வினைக்கே மாறிவிட்டது. நேரடி செய்தியை விட அதை விளக்கி பேசும் காணொளிகள்தான் அதிகம் பார்க்கப்பட்டது. சில வினாடி துண்டுகளே மக்களின் நினைவில் முக்கியமாக பதிந்துவிட்டன. இப்போதைய அரசியல் சூழலில் மக்கள் உடனே 2 பக்கங்களாக பிரிந்து விடுகிறார்கள். ஆரம்ப சில மணி நேரங்களில் உருவாகும் கருத்துதான் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கிறது. அதனால் ஆரம்ப எதிர்வினைகளின் தாக்கம் அதிகம். மக்கள் தகவலை மட்டுமல்ல, அது எப்படி சொல்லப்படுகிறது என்பதையே நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். முன்னர் நடந்த சம்பவங்களில் உடனடி கடுமையான பதில் ஆரம்ப கவனத்தை ஈர்க்கும். ஆனால் சிந்தித்து கொடுக்கப்படும் பதில் நீண்ட கால நம்பிக்கையை உருவாக்கும். இந்த 2 அணுகுமுறைகளும் இப்போது நேரடியாக ஒப்பிடப்படுகின்றன. இந்த சம்பவத்தை சாதாரணமாக பார்க்க முடியாது. சமூக வலைத்தளங்களில் கடுமையான உணர்ச்சி வெளிப்பாடுகள் வேகமாக பரவுகின்றன. முழு காணொளியை விட சில வினாடி துண்டுகள்தான் அதிகம் வைரலாகிறது. அந்த சில வார்த்தைகளே ஒரு முழு சம்பவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து வந்தால் மக்கள் மெல்ல பழகிவிடுவார்கள். குறுகிய காலத்தில் கவனம் கிடைத்தாலும் நீண்ட காலத்தில் நம்பிக்கை பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. அமைதியான அணுகுமுறை ஒரு நிலையான படிமத்தை உருவாக்கும். இப்போது அரசியல் உரையாடலை சமூக வலைத்தள குரல்கள் கூட நிர்ணயிக்கின்றன. நீளமான பேச்சுகளை விட சில வினாடி வாக்கியங்களே அதிகம் பரவுகின்றன. ஒரு சம்பவம் ஒரு நாள் செய்தி, ஆனால் அதற்கு வரும் எதிர்வினைகள்தான் அதன் ஆயுளை தீர்மானிக்கின்றன. மக்கள் எதை நம்புகிறார்களோ அதுவே இறுதியில் உண்மையாக நிலைநிறுத்தப்படும்.